உங்களை நம்பி காரியத்தை ஒப்படைச்சேன்ல, என்ன சொல்லணும் என்று மிகுந்த கோபத்துடன் மலாய்தேவ் கத்தினான். மலாய்தேவ் தொழில்துறையில் பல வருடங்களாக முன்னிலையில் இருக்கும் தொழிலதிபர். ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட் தனக்குத்தான் கிடைக்கும் என்று கர்வத்துடன் இருக்க, அது அபிமன்யுவிற்கு கிடைத்ததும் அவனை கொல்ல ஆட்கள் அனுப்பியிருந்தான். ஆனால் யாழினி இடையில் வந்து அவனை காப்பாற்றியதால் மிகுந்த கோபத்துடன் அனைவரையும் திட்டிக் கொண்டிருந்தான். சார் என்று ஒருவன் தயங்கிக் கொண்டே அழைக்க, என்ன என்று தேவ் கோபமாக கேட்டான். சார், நம்ம ஆட்கள் அபிமன்யுவை கொல்ல ட்ரை பண்றதுக்கு முன்னாடியே வேற யாரோ அவனை ஷூட் பண்ணிட்டாங்க. என்ன என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். ஆமா சார், அதுல அவனோட பிஏ யாழினி இடையில வந்துட்டா. அதுக்கப்புறம் நாங்களும் அவனை கொல்ல ட்ரை பண்ணோம். ஆனா அதுக்குள்ள போலீஸ் கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. எங்களால எதுவும் பண்ண முடியல. அப்போ அபிமன்யுக்கு ஆல்ரெடி எதிரிங்க இருக்காங்க. அவன் யாரு என்னன்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். கையோட கூட்டிட்டு வரோம் சார் என்று சென்றனர். யார் அவன் என்று மலாய்தேவ் யோசித்துக் கொண்டிருந்தான். அஜய், என்ன ஆச்சு? ஏதாவது தடயம் கிடைச்சதா என்று அபி கண்களில் கோபம் மின்ன கேட்டான். இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணது 2 குரூப். அவ்வளவு எதிரியவா நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். ஒருத்தர் எப்பவும் போல உன்னோட பிசினஸ் எதிரி. ஆனா அவங்க உன்னை கொல்ல வந்ததுக்கு முன்னாடியே இன்னொரு குரூப் உன்னை அட்டாக் பண்ணிருக்கு. யார் அது? பிசினஸ் எதிரி மிஸ்டர் மலாய்தேவ் நினைச்சேன். நெக்ஸ்ட் ஒன், ஒரு பொண்ணுன்னு தெரிய வந்திருக்கு. என்ன என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். ஆமாண்டா, ஆனா அது யாருன்னு இன்னும் தெரியல, தேடிட்டு இருக்கேன். அஜய், அது யாருன்னு எனக்கு கூடிய சீக்கிரம் தெரியணும். அது வரைக்கும் சார் கொஞ்சம் ரொமான்ஸை குறைச்சு வச்சுக்கிறது நல்லது. திரும்பி அவனை பார்த்து முறைத்தவன், என் வருங்கால பொண்டாட்டி கிட்ட நான் எப்படி வேணும்னாலும் நடந்துப்பேன். நீ உன் வேலையை மட்டும் பாரு. நாங்க எங்க வேலையை பாக்குறது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி சார் உங்க லவ்வை யாழினி கிட்ட சொல்லுங்க. சொல்றான் 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 3 வருஷமா சொல்லிட்டு இருக்கான். அவளை பார்த்தாலே வார்த்தை வரமாட்டேங்குதுடா. ஓ, அப்போ ரொமான்ஸ் மட்டும் வருதா? டேய், தப்பா பேசாத. இன்னைக்கு என் யாழினி இப்படி இருக்கானா அதுக்கு காரணம் நான் தானே. என்னை காப்பாத்த போய் தானே அவளுக்கு இப்படி ஆகியிருக்கு என்று மிகுந்த வருத்தத்துடன் கூற, அவன் தோளில் ஆதரவாக கை வைத்துக் கொண்டு சரியாகிடுண்டா என்று சமாதானம் படுத்தினான். பின்பு இருவரும் யாழினியிடம் செல்ல, அங்கு அனைவரும் யாழினியை கலாய்த்து கொண்டு இருந்தனர். எல்லாம் இவரால வருது என்று யாழினி கோபமாக அபியை பார்க்க, அவனோ மௌனமாக சிரித்து கொண்டே அவளை பார்த்து கண்ணடித்து விட்டு சென்றான். என்ன என்று அவள் முழிக்க, கண்ணுதானே அடிச்சாரு, ஃப்ளைங் கிஸ்ஸா கொடுத்தாரு, இவ்ளோ ஷாக் ஆகுற என்று நந்தினி அவளை கலாய்க்க, எப்ப பாரு என்ன நோட்டம் விடுறதே பொழப்பா போச்சு, போடி என்று அருகில் உள்ள தலையணையை கொண்டு அடித்தாள். இரவு நேரம். அபி ஏன் காலையில இருந்து வீட்டுக்கே வரல என்று ரேஷ்மா ஹாஸ்பிட்டலிலே கதி என இருப்பவனிடம் கேட்டாள். என்ன கேள்வி இது ரேஷ்மா? யாழினி இங்க தனியா இருக்காங்க, நான் எப்படி இவங்களை விட்டுட்டு வர முடியும்? அபி, இவங்க ஜஸ்ட் ஆபீஸ் எம்ப்ளாயி தான், அதுக்கு நீ ஏன் இங்கேயே இருக்கணும்? அதை கேட்டு யாழினி மனம் வேதனை அடைய, அதை கவனித்தவன், தெரிஞ்சுதான் பேசுறியா? யாழினி மட்டும் இல்லனா இந்த பெட்ல இன்னைக்கு நான் படுத்துட்டு இருந்திருப்பேன். கொஞ்சமாவது நன்றி உணர்வு இருக்கணும் என்று மிகுந்த கோபத்துடன் கத்தினான். அபி, எனக்கு புரியுது, அதுக்கு ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணிடலாம் இல்லையா? நீயே இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அங்க வீட்ல அத்தை மாமா எல்லாம் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கெட் அவுட் என்று கூற, அபி என்று பாவமாக அழைத்தாள். வெளியில போன்னு சொன்ன. யாழினியை பார்த்து முறைத்துவிட்டு ரேஷ்மா அங்கிருந்து சென்றாள். ரேஷ்மா இப்படி பேசினதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று அபி கூறினான். ஆனால் அவளோ அவனை நிமிர்ந்து கூட பார்க்காமல், அவங்க சொன்னதும் சரிதானே, நீங்க உங்க வீட்டுக்கு போங்க, என்ன நான் பார்த்துப்பேன். வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? இல்ல என்று அவள் தலையை ஆட்ட, அவளை ஏகத்துக்கும் முறைத்துவிட்டு அங்கிருந்து சென்றான். அவன் சென்ற அடுத்த செகண்ட் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வர, அதை துடைக்க கூட மனமில்லாமல்
அப்படியே கண்களை மூடி படுத்துக் கொண்டாள். எப்போது உறங்கினாள் என்று அவளுக்கே தெரியாது. சிறிது நேரம் கழித்து உள்ளே வந்த அபி அவள் கன்னத்தில் காய்ந்து போயிருந்த கண்ணீர் தடத்தை பார்த்து மனம் வருந்தினான். அன்று இரவு முழுவதும் அவளுக்கு துணையாக அபி மட்டுமே இருந்தான். நவீன் நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறியும் வேண்டாம் என்று தவிர்த்து விட்டான். காலை நேரம். விடிவதற்கு முன்பே ரேஷ்மா ஹாஸ்பிட்டல் வந்துவிட்டாள். ரேஷ்மா, நீ இங்க என்ன பண்ற என்று அபி கேட்டான். இல்ல அபி, நீ மட்டும் எப்படி இவங்களை பார்த்துப்ப? அதான் யாழினிய பாத்துக்கிறது என்ன மலையா? 1000 தான் இருந்தாலும் இவங்க பொண்ணு கூட பொண்ணு இருந்தா அவங்களுக்கு கம்ஃபர்டா இருக்கும்ல. அவளை மேலிருந்து கீழ் வரை ஒரு பார்வை பார்த்தான். நீ எதுக்கு பாக்குறன்னு எனக்கு புரியுது. நேத்து வந்து இவளை பாத்துக்க ஆள் போட சொன்ன, இன்னைக்கே நானே வந்திருக்கேன் அதானே? சாரி, என்ன இருந்தாலும் என் அபி உயிரை காப்பாத்திருக்காங்க. அவங்கள பாத்துக்க வேண்டியது உன் கடமை மட்டும் இல்ல, என் கடமையும். அதான். அதை கேட்டு சிரித்தான். அவன் சிரிப்பை பார்ப்பவள் ஓடி சென்று அணைத்து கொண்டு, அபி, என் மேல உனக்கு கோவம் இல்லைல்ல? உன் மேல நான் எனக்கு கோவப்பட்டிருக்கேன் என்று கூறி அவள் தலையில் வலிக்காமல் கொட்ட மிகுந்த மகிழ்ச்சியுடன் அணைத்து கொண்டாள். அந்த நேரம் பார்த்து கண் விழித்த யாழினி தான் கண்ட காட்சியை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். ரேஷ்மாயிடம் பேசிக்கொண்டே திரும்பிய அபி யாழினி முழித்து விட்டாள் என்றதும் அவள் அருகில் சென்று, யாழினி, ஏன் அதுக்குள்ள எழுந்துட்ட? ஏன் சார், உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்று உணர்ச்சியே இல்லாமல் கேட்டாள். ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரேஷ்மா உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கா. இல்லை, எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை, என்னை நானே பார்த்துப்பேன் என்று சொல்லும் போதே அவள் கண்கள் கலங்கியது. யாழினி, சாரி, நேத்து நான் உன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. பரவாயில்ல மேடம், எம்ப்ளாயர், நீங்க என்ன வேணாலும் பேசலாம். யாழினி, என்ன பேசுற? ரேஷ்மா எப்பவும் எதையும் மனசுல வச்சுக்க மாட்டா, உடனே பேசிடுவா. அப்படிதான் நேத்தும் உன்கிட்ட பேசிட்டா. இப்போ அது தப்புன்னு உன்கிட்ட சாரி கேக்குறா. அதன் பிறகு அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக எழ முயற்சி செய்ய, யாழினி பார்த்து என்று அபி, ரேஷ்மா இருவரும் அவளை தாங்கி பிடித்தனர். ஒன்னும் இல்ல, நான் பாத்துக்கிறேன் சார் என்று அபி கையை தடுக்க அவனோ அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தாள். வாங்க, நான் கூட்டிட்டு போறேன் என்று பிடிவாதமாக ரேஷ்மா அவளை அழைத்துச் சென்றாள். பிரஷ் ஆகிவிட்டு வெளியே வந்த யாழினி டக்கென்று ஸ்லிப்பாகி கீழே விழப்போக அதை பார்த்த அபி வேகமாக ஓடி வந்து அவளை இடையோடு தாங்கி பிடித்தான். ஆனால் அவன் பிடித்தது அவளுக்கு அருவருப்பாக இருக்க தன் வலியை பொறுத்து கொண்டு அவனிடம் விலகியவள் ரேஷ்மாயிடம் திரும்பி, இப்ப சந்தோஷமா? இதுக்கு தானே எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நடிச்சீங்க? யாழினி, என்ன பேசுற என்று அபி கோபமாக கேட்டான். ரேஷ்மாவோ புரியாமல் பார்த்தாள். நாங்க உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்க தான் சார், அதுக்காக ரொம்ப கேவலமானவங்கன்னு நினைச்சிடாதீங்க. எனக்கு உங்க யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை, நீங்க போலாம் என்று கத்த அந்த நேரம் பார்த்து குட்டா அங்கு வந்தான். அவள் பேசியதை கேட்டு இருவரும் முழிக்க, யாழினி, என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டே வேகமாக வந்து அவளை பிடித்து கொண்டான். குட்டா, இவங்களை முதல்ல இங்க இருந்து போக சொல்லு என்று அவள் கத்த அவனோ பாவமாக அபியை பார்த்தான். அதற்கு மேல் அங்கு நிற்காமல் வேகமாக அபி செல்ல பின்னாலே சென்ற ரேஷ்மா, அபி அபி ப்ராமிஸா, நான் எதுவும் பண்ணல என்று சோகமாக கூற, தெரியும் ரேஷ்மா, அவ ஏன் இப்படி நடந்துகிட்டான்னு எனக்கு தெரியும், நீ ஒன்னும் ஃபீல் பண்ண வேண்டாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான். என் ஃப்ரெண்டு யாழினி இப்படி இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று குட்டா வேதனையுடன் கூறினான். என்ன என்று அவள் பார்த்தாள். அவங்க உன்னை எதுவும் பண்ணல, நீயே தான் கீழே விழ போன, நான் பார்த்தேன். சொல்லி யாழினி, உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தவங்க கிட்ட இப்படிதான் நடந்துப்பியா என்று கோபமாக கேட்டான். ஆனால் அவள் எதுவும் கூறாமல் மௌனத்தை மட்டுமே பதிலாக உரைந்தாள்.